திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்புவா தமக்கு என்று விநாயகப் பெருமானை வணங்கி, மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவிற்கு பணியைச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவலியே என்று சரஸ்வதி தேவி வணங்கி, நான் பிறந்த மண்ணிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வேதநாயகியுடனுரை சாந்தநாதேஸ்வரரை வணங்கி, இன்றைய இனிய மாலை பொழுதிலே திரிபுர சுந்தரியுடனாய மருதீஸ்வருடைய அருளால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இனிய வேளையிலே இத்தருணத்திற்காக உபயதாரராக விளங்கிய பெருமகனார் இல்லத்திற்கு இறையொருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நமது ஆலயத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நம்மோடு உடனாக பயணிக்கும் அன்பு சகோதரர் ஓதுவாமூர்த்தி பேச்சியப்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு, இன்றைய தினம் இந்த இனிய பொழுதில் நாம் காணவிருப்பது காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜையை முன்னிட்டு இன்றைய தினம் அம்மையாருடைய திருச்சரிதத்தினை என்னால் இயன்ற சிற்றறிவுக்கு ஏற்ப நாம் சிந்திக்கலாம் என்பது இறையருள். காரைக்கால் அம்மையார் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய இயற்பெயர் புனிதவதியார். புனிதவதி என்ற பெயருக்கேற்ப பின்னாளில் அவர் புனிதமாகவே எல்லோராலும் வணங்கப்பட்ட ஒரு பெருமகளாக விளங்குகின்றார். காரைக்கால் அம்மையார் காரைக்காலுக்கு வருவதற்கு முன்னதாக நாகப்பட்டினத்தில் அவருடைய தாய் தந்தையாருக்கு அவங்க தனவந்தர், அதாவது வணிக குலத்தில் பிறந்த சிறந்த ஒரு வணிக குல மகளாக விளங்குகிறார். மிகவும் செல்வ மகள், செல்ல மகள் என்று சொல்லலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா செல்வம் நிறையா இருக்கும், வீட்டில் செல்லமே கொடுக்க மாட்டாங்க. சில இடங்களில் செல்வம் இருக்காது, ஆனால் செல்லம் கொடுத்தே வளர்ப்பாங்க. ஆனால் காரைக்கால் அம்மையாரை பொறுத்த வரைக்கும்னாக்கா அவங்க செல்வம் மிக்க செல்ல மகளாக வளர்ந்துருக்கிறாங்க. அதனால என்ன ஆகியிருக்குதுனாக்கா, அவங்க தந்தையார் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குற பொழுது அவங்களுக்கு அதாவது அவருடைய பிறந்தகத்துக்கு பக்கத்திலேயே அவங்க இருக்கணும் அப்படின்ற விரும்பி அவர் பெண் கொடுக்க விரும்புகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தனதத்தன் என்பவருக்கு மனமுடித்து கொடுக்குறார். நல்ல ஒரு இல்லறம் நடக்கின்றது. அம்மையார் சிறு வயதிலேயே புனிதவதி என்ற பெயர் கொண்டு இளம் பிராயத்திலிருந்தே சிவன் அருள் பெற வேண்டும் என்பதற்காக சிவன் அடியாளாகவே அவர் வளருகிறார். குழந்தையாக இருக்கிறதே சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்த புனிதவதி திருமணத்திற்கு பின்னும் அதை தொடர்ந்து செய்கிறார். ஆனால் அவர் செய்யும் பொருட்டாக அவரை பொருட்படுத்தக்கூடிய ஒரு கணவனாக அவருடைய கணவர் கிடையாது. அவர் எப்பொழுதும் போல் சில இடங்களில் இன்றைக்கும் கூட வீடுகளில் நடக்குது பாருங்கள், மனைவி தான் சாமி கும்பிட்றது, வெளியில் போகிறது வர்றது எல்லாமே நாடறிந்து கூட அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்க்குறதுக்கு இல்லையா. அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அம்மா ஐயனுக்குள்ளே கைங்கரியத்தை செய்துகிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமானுக்குள்ளே தொண்டினை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கணவர் சாதாரணமாக ஒரு தனவந்தர் என்பதோடு அவங்க வாணிபம் செய்யக்கூடியவர் என்பதனால் அவருடைய வியாபாரத்திலேயே அவருடைய முழு கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி ஒரு நாள் இருக்கிற பொழுது ஒரு நாள் அவருடைய வியாபாரம் செய்கின்ற கடைக்கு அவரை பார்க்க வந்தவர்கள் அவருக்கு மரியாதை நிமித்தமாக அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். மாங்கனி 2 கொடுத்து அனுப்புகிறார்கள். அதை அவர் பணியாள் மூலமாக வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறார் கணவர். அதை அம்மா வாங்கி வச்சுட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த சமயம் ஒரு சிவனடியார் வர்றாரு. அவர் அமுது கேட்டு வருகிறார், அதாவது யாஜகம் செய்கிறார், பசிக்கிறது என்று வருகிற பொழுது அம்மையார் சமையல் செய்வதற்கு தாமதமாக இருந்ததனால் அமுது படைக்க முடியவில்லை என்பதனால் சிவனடியாருக்கு ஏதேனும் பசியார கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கணவர் கொடுத்து அனுப்பிய மாங்கனி 2இல் 1 எடுத்து அவங்க கொடுத்துட்றாங்க. யாஜகம் கேட்டவருக்கு கொடுத்துட்றாங்க. அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் மதிய வேளை உணவுக்காக கணவர் வருகிற பொழுது அந்த மாம்பழம், எஞ்சிய மாம்பழம் ஒன்று இருக்குது இல்லையா, அதை அவங்க வெட்டி வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாருனாக்க, ரொம்பவும் ருசியாக இருப்பதனால் இன்னொரு மாம்பழம் இருந்ததில்லையா, 2 மாம்பழம் கொடுத்து விட்டார் இல்லையா கடையிலேருந்து, அதனால் இன்னொரு மாம்பழமும் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. அப்போ தான் இந்த அம்மா பயப்படுறாங்க. ஏன்னா அதை யாசம் கேட்க சிவனடியாருக்கு கொடுத்து விட்டாங்க இல்லையா. பாருங்கள், ஒரு மாம்பழத்தை சிவனடியார் ஒருவருக்கு யாசம் கொடுத்து விட்டேன் என்று சொல்வதற்கு கூட தைரியம் இல்லாத ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க அவங்க. கணவனிடம் உண்மையை சொல்லி இப்படி நடந்துருச்சுங்கன்னு சொல்கிறதுல இப்போ என்ன சொல்லுவான், ஒரு மாம்பழத்தை இன்னொன்று கேட்டுட்டு வரைக்கும் சண்டைக்கு போகிற சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. இல்லைன்னா வர்றதுக்குள்ளே கூட 2டைம் சாப்பிட்ற மனைவி மாதிரிலாம் கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குல்ல. அவங்க அதை சொல்லக்கூட பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்பொழுதுமே இறைவனிடம் எதைனாலும் முறையிடுவது காரணமாக
அவங்க இல்லத்தில் இருந்த அந்த பூஜை அறைக்கு சென்று முறையிடுறாங்க. ஐயனே, இது போல் கொடுத்த மாம்பழத்தில் ஒன்றை ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், அடியாருக்கு, சிவனடியாருக்கு. என் கணவர் இப்போ தான் கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை, உண்மையை என்னால் சொல்ல முடியலன்னு அவங்க தவிக்கும் பொழுது அவங்களோட கரங்களிலே ஒரு மாம்பழம் வருகிறது. இறை அருளால் அவங்க கையில் ஒரு மாம்பழம் கிடைக்கிறது. அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கணவன் என்ன பண்ணுறாரு, அதை சாப்பிட்டு இல்லை கொடுத்துட்டான்னு இல்லாமல் அவர் அதோட மிச்சமாக இருக்கிறாரு. என்னென்னா, நான் கொடுத்து விட்ட மாம்பழம் 2, அதில் முதல்ல சாப்பிட்டது வாழைப்பழ ஜோக்கு மாதிரி இருக்கும், அதில் முதல்ல சாப்பிட்டது வந்து ருசியாக இருந்தது, இப்போ கொடுத்தது அதை விட ருசியாக இருக்கே, எப்படி ஏது உனக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே அவங்க உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாமல் புனிதவதி என்ன பண்ணுறாங்க, அந்த மாம்பழம் வந்து இது போல் கிடைச்சதுங்கன்னு சொன்னால் அதை நம்பாமல் அவர் என்ன பண்ணுறாரு கணவன், அப்படின்னா இன்னொரு தடவை வர வையே அப்படின்னு அவர் சோதிக்கிறார். ஒரு பக்தியை சோதிக்கிற பொழுது, ஒரு சாதாரண மனிதன் மனைவியாக இருந்தாலும் அவரே சோதனை வைக்கிற பொழுது அதை பார்த்து கொண்டிருப்பார் இறைவன். அவர் என்ன பண்ணுறாரு, சோதனை நடக்குது, திரும்ப போய் அந்த அம்மா அழுதுந்த போல் என்னோட கணவர் கொடுத்த மாம்பழத்தை இது சாப்பிட்டு விட்டு மீண்டும் ஒரு மாம்பழம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அழுகிறப்போ திரும்பவும் ஒரு மாம்பழம் கிடைக்கிது. அது கிடைச்ச உடனே அவருடைய கணவர் கையில் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க, அப்போவே அது மறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இறையருள் தானேங்க, கண்ணு முன்னாடி நடக்குது, பார்த்தாச்சு, நிரூபணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன அந்த மாம்பழம் திரும்ப சாப்பிட அவர் கேட்டுட்டு தான் இருப்பார், இன்னொன்று கொடுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கணவர் தான் அந்த அம்மாவுக்கு வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் கூட அதற்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படின்னாக்க, அந்த கணவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு. என்ன பண்ணுறாரு, இப்படி தெய்வத்தன்மை உள்ள ஒரு பெண்ணிடம் நாம் வந்து எப்படி குடும்பம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அச்சம் அவர் மனதில் ஏற்பட்டதுனால, நான் வந்து வியாபாரம் நிமித்தமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னா, அவங்க நாகப்பட்டினத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. காரைக்காலில் திருமணமாகி இருக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் அந்த மாப்பிள்ளையோட கணவனுடைய ஊர். அவர் என்ன பண்ணுறாரு, குலசேகரப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது, கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது, குலசேகரப்பட்டினம் அப்படின்னு. அந்த ஊருக்கு வியாபாரம் செய்யும் நிமித்தமாக போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனவர் வந்து வருவார்னு இந்த அம்மா உட்காந்துட்டே இருக்கு. இந்த சினிமா பாடலாம் இருக்குது பாருங்கள், எண்ணெய் வெளுத்து உன்னை கொடுத்துன்னெலாம் பாட்டெலாம் இருக்குது பாருங்கள், அது மாதிரிலாம் பாட முடியாமல் தவிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி கோவலனை பிரிஞ்சு கண்ணகி இருந்திருக்காங்க பாருங்கள், அந்த தனவந்தர் குடும்பத்தில் தான் நடந்திருக்கு. ஸோ கண்ணகி கூட ஒரு தெய்வமாக மாறிவிட்டால், அதே போல் தான் அம்மையார் மாறி இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க தெய்வமாக மாறிவிட்டார்கள். என்ன நடக்கிறது அப்படின்னா, வருவார்னு இருந்துட்டு பொறுமையாகவே இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு போனவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து, அதாவது புனிதவதியுடைய தந்தையார் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. செல்லமாக வளர்த்தமாக இப்படி தவிக்கிறாளே கணவனை பிரிஞ்சு அப்படின்ட்டு. ஒரு நாள் ஒரு செய்தி வருது, உங்களுடைய மாப்பிள்ளையை நான் வந்து குலசேகரப்பட்டினத்தில் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க தந்தையார் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு புனிதவதியும் அழைச்சிக்கிட்டு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்காக குலசேகரப்பட்டினத்துக்கே போயிடுறாங்க. போனாக்கா அவர் வர்றாரு, யார், அவருடைய கணவர் தனதத்தன் வர்றாரு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அம்மாவோட காலில் வந்து வணங்குறாரு. ஏன்னா தெய்வ நிலையில் இருக்கிறவ தான் நமக்கு மனைவியாக வச்சுருக்கான்ற எண்ணத்திலே விட்டுட்டு ஓடினார் பாருங்க. அதனால் வந்த உடனேயே அவங்களுடைய காலில் விழுந்து எழுந்திருக்கிற பொழுது அவர் பக்கத்தில் ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் விட்டுட்டு போனார். அங்கே போய் 2வது திருமணம் செய்து அங்கே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு இந்த அம்மாவோட பேரை வச்சிடுறாரு. அவர் புனிதவதின்னு அந்த குழந்தைக்கு பேரை வச்சிடுறாரு. வச்சுட்டு குடும்பத்தோடு இவங்க அம்மா காலில் விழுகவும் அவங்க நிலை குழஞ்சு போயிடுறாங்க. கணவர் வந்து காலில் விழுகிறாரு அப்படின்ட்டு. இப்போ அவர் ஒரு குடும்பமாக நிற்கிறாருன்னு கூட அவங்களுக்கு தோண கிடையாது. இப்படி வந்து ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை இப்படி செய்துட்டாரு, இனி என்ன செய்ய முடியும், கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணை என்ன செய்ய முடியும், குழந்தையும் பெற்றுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தந்தையார் ரொம்ப வருத்தப்படுறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, புனிதவதி சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு வாழ்க்கைங்கிறது இவர் கிடையாது, இவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். அதனால் இனிமேல் வாழ்க்கை என்பது எனக்கு இறைவனோட தான், இறைவன் என்ன வழி காட்டுறாரோ அதுபடி தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க சிவபக்தியாக இருந்திருக்காங்க இல்லையா, அப்போ எதனால் இறைவனால் தான் நடக்குது அப்படின்ற எண்ணத்தோடு என்ன பண்ணுறாங்க, இனிமேல் நான் வந்து சிவனுக்குரிய கைங்கரியங்களை செய்து அவருடைய நான் வந்து அந்த வழிபாட்டிலே நான் சைவத்திலே முழுமையாக போயிடுறேன்ப்பா, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா அவங்க அப்பாவை தேற்றி விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊன் உடம்பு இருப்பது இல்லற வாழ்க்கைக்காக இல்லையா. இப்போ பெண்ணாக ஆணாக இருந்தாலும் கூட எல்லோரும் வயது வந்தவர்கள் மாதிரி நமக்கு நன்றாகவே தெரியும். ஊன் உடம்பு தான் இந்த இச்சையின் வழியாக ஐம்புலனுமாக சேர்ந்து நம்ம வந்து இல்லறத்தில் ஈடுபடுகிறோம் என்பது நமக்கு தெரியும். அப்போ கணவரே நம்மளை விட்டு போன பிறகு இந்த ஊன் உடம்பே எதுக்கு, அதனால் எனக்கு பேயுருவம் கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுறாங்க. அதுக்கு வந்து என்ன, என்னுடைய பேராசிரியர் கூட அதான் போதிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா 2 காரணங்கள். ஒன்று, கணவன் பிரிந்த பிறகு ஊன் உடம்பு தேவையில்லை என்பதற்காகவும், இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய அலங்காரங்கள், அதாவது கணவன் பிரிந்த பிறகு நம்மளுடைய எல்லா விதமான நடைமுறையில் இயல்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது இல்லையா, அது மாதிரி நாம் இருந்தோம் அப்படின்னா
நம்மளை பார்த்து பிற ஆண்களுடைய மனமும் கெட்டுவிடக்கூடாது என்ற கற்புத்தன்மைக்கு அவங்க இலக்கணமாக இருந்திருக்காங்க. நம்ம கற்புக்கு கண்ணகின்னு சொல்லுவோம், அப்புறம் சீதாதேவி சொல்லுவேன். நம்ம வரிசையில் சைவத்தை பொறுத்தவரை கற்புக்கு இலக்கணம் சொன்னவங்க காரைக்கால் அம்மையார். அப்போ அந்த புனிதவதி என்ற பெயரோடு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பேயுருவம் கேட்குறாங்க. இறைவனும் பேயுருவம் கொடுத்துடுறாரு. பேயுருவம்னா எப்படி அப்படின்னாக்கா, கோர பல்லும் எலும்புகள்லாம் துருத்தி கொண்டு இருக்கின்ற பார்ப்பதற்கே பயங்கரமான, பேயினாவே நம்ம அப்படி தானே நினைப்போம், அந்த உருவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கும்போது சுற்றி உள்ளவர்கள்லாம் ஓடுறாங்க, அவங்கள பார்த்துட்டு பயந்து ஓடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அம்மா அப்படின்னா, ஐயனை தரிசிக்கும் பொருட்டு ஒரு இடமா போய் எல்லாரும் பயந்து ஓடினாலும் கூட தன் மனது முழுக்க இறைவனுடைய சிந்தனையிலே இருந்து கொண்டு கைலாயம் நோக்கி செல்லுகிறார்கள். கைலாயம் செல்லுகிற பொழுது இந்த ஊனுடம் இல்லாமல் இந்த பேயுருவத்தோடு போய்கொண்டே இருக்கிறார்கள். கைலாயத்திற்கு அருகிலே செல்லுகிற பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறைவன் இருக்கிற இடம் இல்லையா, நம்ம இப்போ கோவிலில் வந்து சூடு இருக்கிற வரைக்கும் செருப்பு போட்டுட்டு வருவோம். கோவில் உள்ள நுழையிறதுக்கு கால் சூடு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் செருப்பு போட்டு, இவ்வளோ தூரம் வரைக்கும் போடலாம், தூண் வரைக்கும் போட்டுக்கலாம், அங்கிட்டு தானே கோவில்ன்ற எண்ணங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஆனால் என்ன பண்ணுறாங்க அம்மா அப்படின்னா, இறைவன் இருக்கின்ற கைலாயம் என்பதனால் தன்னுடைய கால்கள் படக்கூடாது என்பதற்காக தலைகீழாக நடந்து போகிறாங்க. தலைகீழாக அப்படின்றப்ப ஒரு எலும்பு கூடு வந்து தலைகீழாக போனால் எப்படி இருக்கும் பாருங்கள், பெண் உருவம் எலும்பு கூடாக மாறி தலைகீழாக இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்போ கைலாயத்தில் இறைவனோடு இணைந்து இருக்கின்ற இறைவி தான் பார்க்குறாங்க, பார்வதி அம்மை தான் பார்க்குறாங்க, அங்கே வர்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்து கேட்குறாங்க, இங்கே வர்றது யார் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்குறாங்க. இப்போ இறைவன் என்ன சொல்கிறாரு, நம்மை பேணும் அம்மை கான் அப்படிங்கிறார். பேணுதல் தான் பெண் என்று பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதையுமே பேணி வச்சுக்கிறோம், பத்திரமா வச்சுக்கிறோம். பெண்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் பாருங்கள், எதையுமே கவனமாக வச்சுக்கணும், நிறைய நாளைக்கு வரணும், பத்திரப்படுத்தணும், இந்த பொருள் நாளைக்கு தேவைப்படணும், அந்த மாதிரி பேணி வைக்கிறனால தான் பெண் என்று பெயர் வந்தது என்று ஒரு சொல்லுவாங்க. அதுபோல் நம்மை பேணும் அம்மை கான் அப்படிங்கிற பொழுது நம்மை என்கிற போது இறைவன் வந்து அம்மையப்பராக தன்னையே சொல்லிக்கொண்டு நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்றப்போ, அம்மை என்கிற போது இறைவனே காரைக்கால் அம்மையாரே அம்மை என்று சொல்லுகிறார். தாயிலி தந்தையிலி பிறப்பிலி என்று சொல்லக்கூடிய இறைவனே அம்மா பார்த்து அங்கே வர்றது யாருன்னு உமையம்மை கேட்குற பொழுது நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னு சொல்கிறார். என்னை நம்மளை பார்த்து வணங்குகின்ற அம்மை, அவள் எனக்கு தாயானவள் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல தான் இவங்க வந்து கற்பின் தன்மையோடு இருந்து இறை அருளால் இறைவனே நினைத்து அதே வழியில் சென்றதனால் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை கட்டிக்காக்கக்கூடிய இறைவனுக்கே தாயாக விளங்கக்கூடிய அளவில் பெயர் பெற்றவராக விளங்குகிறார் காரைக்கால் அம்மையார். அதனால் காரைக்காலில் பிறந்ததன் காரணமாக அம்மை என்று இறைவனால் அழைக்கப்பட்டதுனால தான் அவங்க வந்து காரைக்கால் அம்மையார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய இயற்பெயர் தான் புனிதவதி. புனிதவதி என்ற பெயரே மாறி நம்ம வந்து காரைக்கால் அம்மையார் அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னும் என்ன சிறப்பாக சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க அது என்ன பண்ணுறாங்க, காரைக்கால் அம்மையார் என்ற பெயரோடே இருந்து ஐயனால் அழைக்கப்பட்டு அம்மை என்று அழைக்கப்பட்ட பிறகு அம்மையப்பராக காட்சி தருகின்ற இறைவன் அவங்க கேட்கிறது என்ன அப்படின்னா, பிறவாமை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிறப்பே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்பு வேணாம் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் வந்து நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கர்மாவிற்கு ஏற்ப இறைவன் நமக்கு பிறப்பை தருவார். அப்போ அவர் தான் நிர்ணயிக்கணும், நம்ம மறுபிறவி எடுக்கிறதா, நம்ம முக்தி அடைகிறதா, இந்த பெருவாழ்வுங்கிற இடத்த சித்த நிலை அடைகிறதா, அல்லது பேயுருவம் கொண்டு பேயை நம்ம வித்தியாசம் பார்க்கணும் பாருங்கள். இறந்தவர்கள் எல்லோருமே பேயை அலைவாங்க, இவ்வளோ நாளாக ஆவியாக இருப்பாங்களான்னு சொல்கிறதெல்லாம் அது வேறு பேய். பேய்ங்கிறது இருக்கா இல்லையான்லாம் செய்வான். பெரிய பெரிய பேச்சாளர்கள் சொன்னாங்க பேய்ங்கிறதெல்லாம் சும்மா அப்படின்றாங்க. பேய் இருக்கிறது அப்படின்றத நம்ம எதில் இது பண்ணலாம், திருவெண்காட்டு பதிகத்தில் நமக்கு சொல்லுவார். யார்? ஞானசம்பந்தர் சொல்லுவார், பேயோடைய பிள்ளை உண்டு, சந்தேகம் வேணாம் அப்படின்னு. ஏன்னா பேய்ங்கிறது ஒரு உலகம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் காரைக்கால் அம்மையார் வந்த பேயுருவம் வந்து இறைவனை நோக்கி செல்லக்கூடிய அளவிலே கோர பற்களும் கொங்கை திறங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பெல்லாம் வற்றி கொங்கை திறங்கி கோர பற்களோடு அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க, சாதாரண யாராவது அப்படி பார்த்தா அவலட்சணமாக சொல்லுவாங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இந்த உடம்பு வேண்டாம், இந்த உடம்பு வேண்டாம்னு நினைக்கிறது காரணம் இல்லறம் இல்லாத உடம்பு என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு அவங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்க பெண்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து விமர்சிக்கவே முடியாது. இல்லறம் வேணாம் அப்படின்னு கணவர் விட்டுட்டு போனாலோ, இறந்து போனாலோ, நிரந்தரமாக பிரிந்து போனாலோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவருக்காக வேணாமல் இருந்தோம், நம்ம பிறக்கையில் பூ போட்டெலாம் வச்சுட்டு தானே வந்தோம், எதுக்கு அப்படின்னு. எனக்கு தெரிந்தே, நான் சின்ன பிள்ளையாக இருக்கையிலே எனக்கு தெரிந்தே ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்காரர் என்னை வந்து தாலியெல்லாம் போட்டே தான் இருக்கணும்னு சொன்னார், அதனால் நான் கலட்ட மாட்டேன்னு அவங்க சாகிற வரைக்கும் போட்டு தான் இருந்தாங்க.
அது என்ன ஒரு கண்ணோட்டம் நமக்கு தெரியல. அது அவங்கவங்களோட மனதை பொறுத்தது. எல்லாருமே எல்லாத்தையும் துறக்கணுன்ற வந்து சமுதாய கட்டுப்பாடு மட்டும் அல்ல. நம்ம காரைக்கால் அம்மையார் போல நம்மளுடைய அலங்காரம் எப்படி அப்படின்னா, நமக்கு சில நினைவுகள் வரும். இப்போ வந்து கணவனை பிரிந்தவர்கள், இழந்தவர்கள் கூட நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா காரைக்கால் அம்மையார் பிரிஞ்சு தான் போகிறாங்க. பிரிந்தவர்கள் அலங்காரம் செய்யக்கூடாது, காலில் கொலுசு போடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறது எதனாலனா, அது சமுதாய கட்டுப்பாடு மட்டும் அல்ல. அவங்க செய்துக்கிற பொழுது நம்ம இதை போடும் பொழுது அவர் அதை சொன்னார், இதை செஞ்சார், நம்ம இப்படி போனோமேன்னு அந்த நினைவுகள் வரும் பாருங்கள், அதனால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது ஒரு கருத்து இருக்குது. நம்ம மொத்தமாக என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, கணவன் இல்லைனாக்கா அவர் தான் நமக்கு எல்லாமா, அவர் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு. இன்னும் கூட என்ன நடைமுறையாக சொல்கிறாங்க, இந்த பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் கோயிலுக்கு போனால் என்ன, போகலாம் அப்படின்னு ஒரு தர்க்கம் இருக்குது. அது எதனால் போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லோருக்குமே இந்த 6 என்ற சக்கரங்கள் இருக்குது பாருங்கள், 6 சக்கரம் இருக்குது இல்லையா, மூல சுவாதிஷ்டானம், மூலாதாரம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்கை அப்படிலாம் 6 சக்கரம் இருக்குது இல்லையா, அந்த சக்கரம் தான் 6 என்று சுழன்று கொண்டே வரும். சக்கரங்கள் நேராக வேலை செய்கிற பொழுது தான் நமக்கு சித்தம் தெளிவாக இருக்கும், எல்லாருக்கூடயும் நம்ம சகஜமாக இருக்க முடியும். அது தாறுமாறாக வேலை செய்கிறது என்று சொன்னால் நமக்கு வந்து நம்மளுடைய உடலில் இருந்து எதிர்மறை சக்திகள் அதிகம் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, அந்த பெண்கள் ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் அவங்களோட உடம்புல அப்படி வரும். அதனால் அவங்க ஓய்வு எடுக்கணும், அவங்க வந்து இந்த பூஜை வழிபாடெல்லாம் செய்யக்கூடாது, பொது இடங்களுக்கு வரக்கூடாதுன்னு அதுக்கு தான் ஒதுக்கி வச்சாங்க. இன்னும் கோயில் தளத்துன்னு நம்ம எதுவும் அந்த மாதிரி உள்ளார்ந்து பேச முடியாது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கு வந்து டிவியில் பார்க்குற எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்க்குறோம், எதெல்லாம் வருது அதெல்லாம் வெளில சொல்ல முடியாதாலோ, ஏன்னா எல்லாருமே பார்க்குறதுனால யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் சமுதாயம் இருக்குது. ஆனால் என்னென்னா, இதெல்லாம் ஏன் கட்டுப்பாடுன்னு ஒருத்தவங்க வச்சுருக்காங்க நம்ம சமுதாயத்தில்னா, இதுதான் அந்த 6ஆனது எதிர்மறை சக்தியில் வெளிப்படுத்துகிற போது, அப்படி ஒரு உடலோடு இருக்கின்ற பெண்ணானவள் ஆலயத்திற்கு வந்தால் சுற்றியுள்ளவர்களுக்கு பாதிக்கப்படும். அதனால தான் நமக்கு வருஷாபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள், ஆலயம் சுத்தம் பண்ணி செய்கிறாங்க பாருங்கள். அது செய்கிறது காரணம் அப்படி தான். எல்லாருக்குமே நல்ல எண்ணத்தோட ஆலயத்துக்கு தான் வர்றோம். எல்லாருமே கோவிலுக்கு வர்ற எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு வர்றான், நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க குறை இவங்க குறை, எந்த புடவை கட்டி வராங்க, அது பெண்கள் தான் அதிகம் அட்டகாசம் பண்ணுறது. ஆனால் பெண்ணாக இருந்தாலும் நான் அதை தான் முதல்ல சொல்லுவேன். பெண்கள் தான் முதல்ல வந்து சலன்னு 2 பேர், 10 ஆண்கள் இருந்தால் கூட அந்த இடம் ஒன்றும் தெரியாது. 2 பெண்கள் இருந்தால் போதும், அவங்க 10 பேர் ஓடுற அளவுக்கு தான் பேசுவோம் நாம். அதுதான் இயல்பு, அது பெண்ணுக்கே உரிய தன்மை. அதனால் என்ன அப்படின்னா, இந்த 6 வேலை செய்கிறது எப்படியோ அதே போல தான் இந்த ஆண்கள் பெண்ணானவள் ஆணை பிரிந்திருக்கிற பொழுது அவளுடைய உடல்நிலை மனநிலை மாறும் அப்படிங்கிறது தான் இந்த பொது இடத்துக்கு வரக்கூடாது. கைம்பெண்கள் வந்து இந்த மாதிரி மங்களமெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், அதை செய்கிற பொழுது அவளுக்கு நினைவு வரும், நமக்கு இப்படி நடந்ததேன்ற நினைவு வந்து அவள் பாதிக்கப்படுவள் என்பதற்கு தான் அந்த சட்டத்திட்டம் வைக்கப்பட்டதே தவிர சமுதாயத்தில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகணும். அப்படி வர்ற பெண்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சிங்கப்பெண் அப்படிங்கிறாங்க. சிங்கப்பெண் அவள் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றா அப்படின்னு. சிங்கப்பெண் யார் நம்ம தைரியமாக சொல்லணும்னா காரைக்கால் அம்மையார் தான். அவங்க தான் உடம்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க. உடம்பை வச்சுக்கிட்டு அதுக்காக எல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க சிங்கப்பெண்ணா, எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டு பண்ணுறவங்க. உடம்பே எனக்கு வேணாம், என்னுடைய கணவரே என்னை பிரிந்து விட்டார் அப்படின்றப்போ அதுதான் கற்புத்தன்மை இல்லையா. சீதாதேவி எப்படி ராவணன் வந்து கிட்ட வரக்கூடாதுன்னு கற்புத்தன்மையோடு இருந்தாலோ, எப்படி அவர் இருந்தாலும் கூட ஹனுமன் போய் கேட்குறாரு, என்னுடைய சக்தி கொண்டேன்னா தோளிலே தூக்கி வைத்து கொண்டு போகலாமேம்மா, வாங்கம்மா அப்படின்றாரு. அப்போயே சீதாதேவி என்ன சொல்கிறா, அப்படி எடுத்துக்கொண்டு நீ வந்து என்னை அழைச்சிட்டு போனேன் அப்படின்னா என் கணவருக்கு உரிய மரியாதை போய்விடும், நான் உன்னுடைய தோளில் அமர முடியாது அப்படின்னு சொல்கிறேம்மா. தாயாக தான் நினைக்கிறாரு ஹனுமன், வந்து சீதாதேவியை தாயாக தான் நினைக்கிறாரு. இருந்தாலும் கூட அவங்க அதுக்கு அனுமதிக்கலை. ஏன்னா கணவனுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தாலும் இப்போதுள்ள கணவன்மார்களுக்கு தகுந்த மாதிரி தான் பெண்களும் நடந்துக்கிறாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எல்லா கணவருமே வந்து ஏற்ற மாதிரி நடந்து கொள்வதும் இல்லை. இருவரும் சேர்ந்து நடப்பது பேர் தாங்க இல்லறம். இன்னொன்று என்னென்னா, மாம்பழத்தை திரும்பவும் கொண்டு வான்னு சொல்லி சாப்பிட்டு இன்னொரும் சோதித்து வச்சுட்டு இன்னொரு பெண்ணையும் மணந்து கொண்டு அவரோட வந்து காலில் விழுகிற கணவர் தேவையா? அதனால தான் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, கணவர் தேவையா என்ற கேள்வியோடு மறுமணம் செய்து கொள்ளவில்லை, அப்படியே இருந்து விடவும் இல்லை. என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய வேலை என்ன, நம்மளை இறைவன் படித்தது அவருக்கு கைங்கரியம் செய்வதற்கு, அவரே முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏற்றுக்கொள்வது எளிமையாக இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊனுடம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிகங்கள் பாடுறாங்க. மூத்த திருப்பதிகம் பதிகங்கள் பாடினதே வந்து காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல. இரட்டை மணி மாலை, கோவில் இரட்டை மணி மாலை, அது மாதிரி நிறைய பாடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாடுகிற பொழுது தான் அவங்க போய் கைலாயத்தில் நின்று கொண்டு இறைவனை தரிசனம் பண்ணின பிறகு
சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு பிறவாமை வேணும், பிறந்தால் உன்னை மறவாமை வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவரும் என்ன பண்ணிடுறாரு பாருங்கள். இறைவன் எப்பொழுதுமே நாம் நினைக்கிறதா நடக்கும் அப்படின்னு நாம் வந்து முழுமையாக சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் இந்த காரைக்கால் அம்மையாருடைய திருச்சரித்தில் நம்ம பார்க்கலாம். இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, முழுமையாக ஏற்றுக்கிறாரு. இவங்க தான் என்னுடைய தாயார் அப்படின்ற மாதிரி நம்மை பேணும் அம்மை காண் என்றதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, நீ பூலோகம் சென்று திருவாலங்காடு என்ற இடத்தில் வந்து நீ இருந்தீன்னா நான் அங்கே வந்து உனக்கு காட்சி தரேன்னு திருப்பி அனுப்பி விட்டுறாரு. எப்படி அப்பர் வந்து கிளம்பி போகிறாரோ, கைலாயத்துக்கு போகிறாரோ, நமக்கு வந்து காலகத்தியை பார்த்த பிறகு கைலாயம் பார்க்க வேண்டும் என்ற அப்பர் வந்து கைலாயம் போன திருக்காதை பார்க்குற போது ரொம்பவும் நம்ம வந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கே ஷேர் ஆட்டோவில் போவோமா, ஆட்டோவில் போவோமா, பஸ்ஸில் போவோமா, நடந்து போக முடியாது, நான் தினமெல்லாம் போவோம், எவ்வளோ பாட்டு பாடுறோம் இல்லையா. ஆனால் அப்பர் வந்து செய்ததெல்லாம் நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அவர் பேரை சொல்கிறதா நம்ம புண்ணியன்ட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு கைலாயம் போகிறார் அவரும் கூட. அவரே எளிமையாக என்ன பண்ணுறாரு, இறைவன் திருவையாறுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. திருவையாறுக்கு போகிறது மானசரோவரில் இருந்து ஏரியில் மூழ்கி திருவையாறு குளத்திலே எழுந்த கதை திருச்சரிதம் அவருக்கு இருக்குது, அப்பருக்கு. ஆக அதுபோல் இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. நமக்கு நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து அவர் வந்து கடவுளா இல்லை நமக்கு வேலையாளான்லாம் கேலியாக கேட்குறாங்க இல்லையா, அப்படி கூட கேட்க வேணாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மா பக்குவப்பட்டதா, அதுதான் நம்ம எல்லாமே கேட்டுக்கணும். காரைக்கால் அம்மையார் அவ்வளோ தூரம் போகிறாங்கன்னா அவங்களோட மனத்திற்பம் இறைவனே கதி என்று சரணாகதியாக போகிறாங்க. இன்றைக்கி வந்து என்னென்ன ஐம்புலன் வேடை அப்படின்னு நம்ம பல தடவை நம்ம பேசியிருக்கோம், சிந்திச்சிருக்கோம். ஐம்புலன் வேடை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதான் ஐம்புலன்கள் இல்லையா. அதனால தான் இந்த உலகமானது இயல்பான வாழ்க்கையிலிருந்து மாறுவதற்கும் அதாவது நேர் வழியில் செல்வதற்கும் காரணமே இந்த ஐம்புலன்கள் தான். ஐம்புலன்களின் காரணமாக தான் எல்லாமே சுழன்று கொண்டு வருகிறது எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஐம்புலனாக இந்த உடலிலேயே வந்து கட்டுப்படுத்தி, அதுவும் பெண்ணாக இருந்து கொண்டு சாதாரணமாக இருக்கவில்லை அவங்க இல்லையா. இப்போ மங்கையர்க்கரசியார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கணவருக்காக தான் இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அவங்களும் சோழ மகளாக இருந்திருக்கிறாங்க. திருமணம் செய்து கொண்டு போனது பாண்டிய ராஜனுக்கு. பூன் பாண்டியன் என்ன பண்ணுறார், சமணர்களோடு சேர்ந்து கொண்டு மங்கையர்க்கரசி அம்மாவை வந்து சைவமாக இருக்கக்கூடாது என்று துன்புறுத்துகிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதான் பெண்ணை ஒருத்தி நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம், அது நல்லதாக செய்ய வேண்டும், அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. பெண் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா மங்கையர்க்கரசி. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாட்டையே வந்து சைவமாக மாற்றிடுறாங்க. அந்த மனத்திற்பமும் அந்த மதிநுட்பமும் மங்கையர்க்கரசியாருக்கு இருந்திருக்குது இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணலை, நீங்கள் இந்த மாதிரி சமணர்கள்லாம் போயிடணும்னு சொல்லலை, சைவர்களுக்கு தான் முதலிடம், அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. அமைதியாக என்ன பண்ணுறாங்க, ஞானசம்பந்தரை அழைக்கிறாங்க, மன்னனை மற்றும் மாற்றுகிறார்கள். ஏன்னா மன்னன் எவ்வளியோ அவ்வளியோ மக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இணங்க மன்னனை மாற்றுகிற பொழுது மன்னன் சமணர்களுக்கு அங்கே அந்த தர்க்கமெல்லாம் நமக்கு தெரியும். ஞானசம்பந்தரோட திருச்சரிதம் பார்த்தாக்க பூன் பாண்டியனாக இருந்தவன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறுகிறான் என்று. அப்படி மாறிய பிறகு சைவமாக அந்த நாடே, அந்த பாண்டிய நாடே மாறி விடுகிறது என்றால் அதற்கு முதற்காரணம் யார், மங்கையர்க்கரசியார் தான். அவங்க ஒரு நாட்டை மாற்றினாங்க. இவங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மை என்று தன்னை அழைப்பதும்படியான, இறைவனே அழைக்கும்படியான தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி மனத்திற்பத்துடன் இருந்து இந்த உடம்பை விடுத்து ஐயனை நோக்கி செல்கிறார்கள். அப்படி சென்றும் கூட ஐயன் என்ன பண்ணுறாரு, திருவாலங்காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா. திருவாலங்காடு என்பது இறைவன் முதலாக நடராஜர் ரூபத்திலே வந்து காட்சி கொடுத்த திருத்தலம்னா பூலோகத்தில் வந்து திருவாலங்காடு தான். நமக்கு வந்து ஐயா ரத்தின சபை. அப்போது நமக்கு என்ன அப்படின்னா நடராஜ பெருமான் என்று சொன்னாலே தில்லை தான் ஞாபகம் வரும் நமக்கு எல்லாருக்குமே இல்லையா. அதுவும் வந்து சாதாரணமான ஒரு திருத்தலம் கிடையாது. அதோடைய புகழையும் அதோடைய பெருமையும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக எல்லோருக்குமே வந்து தில்லை நடராஜர் அப்படிங்கிறதான் நமக்கு முதன்மையாக நமக்கு தெரியும், அதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் முதலாக இறைவன் இறங்கி வந்து காட்சி கொடுத்த, நடராஜராக காட்சி கொடுத்த இடம் எது அப்படின்னா திருவாலங்காடு. எப்படி வந்து தில்லை மரம் அதிகமாக இருந்தனால் தில்லை வனம் என்று சொல்லுகிறோமோ, கடம்ப வனம் என்று கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்தனால் மதுரை என்பதியை கடம்ப வனம் என்று சொல்லுகிறோமோ, எந்த மரங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த காடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல் இங்கே ஆலங்காடாக இருந்ததன் காரணமாக திருவாலங்காடு என்ற பெயரோடு அந்த திருத்தலம் விளங்குகிறது. இன்றைக்கும் அங்கே சென்று பார்க்கிற பொழுது அந்த திருத்தலத்திலே அம்மையாருக்காக இறைவன் திருநடனம் ஆடுகிற காட்சியை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கும் தரு சந்நிதி இருக்கிறது. இறைவனுடைய திருவடியிலேயே அவங்க இன்றைக்கும் அந்த அவருடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறார் என்பதற்கான அந்த சுவடுகள் யாவுமே அங்கே வந்து தனி அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஐதீகம் இருக்கிறது. ஆக அப்படி இருந்த அம்மையாரை இறைவன் தன்னுடைய காலடியிலே வைத்துற. நீங்கள் நம்ம வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன்,
திரைப்படம் என்பது நல்ல செய்திகளை சொல்லுகிறது என்றால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. திரைப்படத்தை எங்கே தான் நான் கெட்டதில்லை அப்படின்றப்போ திரைப்படத்தில் நல்ல செய்தி இந்த கேபி சுந்தரம்பான்னு ஒரு அம்மா பாடியிருப்பாங்க பாருங்கள், தக தகதவன் ஆடவா அப்படின்ற, அதில் அப்படியே திருவாலங்காட்டோட காட்சியை காட்டுவாங்க அந்த படத்தில். சின்ன வயசில் பார்த்தது தான் நான் கூட. ஆனாலும் என்னென்ன அங்கே போய் பார்க்குறச்ச அந்த அம்மா பேயுருவம் வந்து கேட்டு இறைவனிடம் வாங்கி அந்த உருவத்திற்கு இடையே சாந்தி அடையாத ஆன்மாக்கள் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் பேயாவே அங்கே நடனம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த இப்போ உயிரோடு இருக்கும்போது தான் இப்படி வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்காக இருந்தீங்க வச்சிங்க, உங்களுடைய உடல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டு உயிர் பிரிந்த பிறகு கூட ஆவி ரூபத்திலே இப்படி அடங்காமல் இருக்கிறவங்க கூட அந்த காட்சியெல்லாம் காட்டுவாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதுக்காக தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆத்மா சாந்தி அடையணும். அது யாருன்னா நமக்கு நம்மளுடைய உடன் பிறப்புகள், அதாவது இரத்த சம்பந்தப்பட்டவங்க அதை கொடுத்தே ஆகணும். பெற்றவர்கள் என்பதனால் அவர்களுக்கு முதன்மைப்படுத்துகிறோம். ஏன்னா இறைவனே வந்து அம்மை என்று அழைக்கிற அளவு அப்படின்னா அம்மா என்கிறவள் எங்கே இருக்கக்கூடியவள் இல்லையா, தாய் தான் முதன்மையானவள் என்பதற்காக நாம் வந்து அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற பொழுது தான் அது சாந்தி அடையுது. அப்படி தர்ப்பணம் கொடுக்காத ஆவிகள் எல்லோருக்குமாக சேர்ந்தால் வருடத்திற்கு ஒரு முறையாக பொதுவாக கொடுக்கப்படுகிறது என்று நிறைய ஐதீகம்லாம் இருக்குது, சாஸ்திரங்கள்லாம் நம்ம இந்துக்களில் இருக்குது. அது வந்து பொய், இது எதுக்கு இதெல்லாம் வீண் தர்ப்பணம் கொடுக்குறது, திதி திவசம்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற கூட்டமும் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நிரூபணம் செய்கிறதுனா இது மாதிரி கதைகள்லாம் அவங்களாம் கேட்டால் தான் தெரியும். நடக்காத எதையுமோ நடக்க முடியாத எதையுமோ சொல்லக்கூடியது கிடையாது சைவம் என்பது. சைவத்தில் நம்ம பேசுகிறது எல்லாமே நடந்த விஷயங்கள், நடக்க முடியும் என்ற விஷயங்கள். நடக்க முடியும் என்று சொல்லுகிற போது நமக்கு இந்த அங்கம் பூம்பா உயிர் தெழுந்து இப்போ தான் நடந்தது 63 விழா இல்லையா கபாலீஸ்வரத்தில், அது மயிலாப்பூரில். அதுபோல் நடக்காத விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம சைவத்தில். நடந்த விஷயங்கள் இதுதான் அப்படின்னு. ஆனால் என்ன நம்ம முழுமையாக நினச்சிக்கணும் அப்படின்னா எதுவுமே நம்மால் நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. ஆனால் முன்னாலே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது. முன்னமே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது, எழுதப்பட்டது. ஆனால் எதுவுமே நமக்காக அல்ல, நம்மால் முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் இந்த திருச்சரிதம். எது காரைக்கிழமையார். காரைக்கிழமையார் பேயுருவம் கேட்டாங்க, கொடுத்தாரு. உன்னையே தஞ்சம் என்று நினைத்தராது, ஊன் உடம்பு வேண்டாம் என்று கணவர் பிரிந்து எல்லாமே நடந்தது. ஆனால் என்ன நடந்ததுனாக்கா அவங்க கைலாயம் போன பிறகு கூட இறைவன் திருவாலங்காட்டுக்கு அனுப்பிடுறாரு. இன்றைக்கும் திருவாலங்காடு என்பது பார்த்திங்கனாக்கா நிறைய சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம். அதில் கூட பார்த்திங்கன்னா மாந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்தலம் போனவங்களுக்கு தெரியும். ஒரு பகுதியில் திருச்சுற்று வருகிற போது மாந்தீஸ்வரர் என்ற ஒரு திருச்சன்னதி இருக்கிறது. மாந்தி என்பது வந்து சனீஸ்வரனுடைய மைந்தன். அவனால் வருகின்ற சாபங்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த பிடிப்பு, அந்த தாக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்காக நம்ம அங்கே போய் நமக்கு அதுக்கு நிவர்த்தனை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு திருச்சன்னதி கூட இருக்கிறது. அதுபோல் சிறப்பு வாய்ந்த இந்த திருவாலங்காட்டிலிருந்து அம்மையானவள் நமக்கு இன்றைக்கும் வந்து 63 ஒருவராகவும் அமர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு நாயன்மாரியார்னா காரைக்கிழமையார் தான். அவங்க தான் கைலாயத்திலே இறைவன் தினந்தோறும் எழுந்தருள்வார் இல்லையா. நம்ம திருப்பள்ளி எழுச்சி நம்ம மார்கழி மாதம் பண்ணுறோம். அப்புறம் இங்கே கோவிலில் வந்து அர்த்தஜாம பூஜையெல்லாம் செய்துட்டு மறுநாள் காலையில் திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதுபோல் கைலாயத்திலே நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா அங்கே நந்திதேவர் உமையம்மை அழைத்து கொண்டு சென்று அவங்க தான் போய் முதல்ல ஐயனை வந்து எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நிலை வருகிற பொழுது 74 திருவாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது. 74 வாத்தியங்கள் அங்கே வாசிக்கப்பட்ட பிறகு தான் இறைவன் எழுந்தருள்வார் அப்படிங்கிறத காரைக்கிழமையார் தன்னுடைய பதிகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து கைலாயம் வரைக்கும் போனவங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா. ஸோ அது நம்ம வந்து இறைவன் எழுந்தருள்வதற்காகவே வாசிக்கப்படுகிற இசைக்கருவிகளை அனைத்தையுமே வரிசைப்படுத்திய பெருமை வந்து காரைக்கிழமையாருக்கு உண்டு இல்லையா. 74ன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காரைக்கிழமையாருடைய குரு பூஜையான இன்றைக்கு அவங்களை பற்றி நினைவு கொள்வது என்ன அப்படின்னா அவங்க 61 ஒருவராக போற்றப்படுகிறார் என்பது மட்டுமல்லாமல் பெண்ணாக இருக்கிற ஒரு 3 தான் இருப்பாங்க. 63ல் 3 பேர் தான் பெண் இருப்பாங்க. இசைஞானியார் சுந்தரருடைய தாயார் இருப்பாங்க, மங்கையர்க்கரசியார் நின்று நெடுமாறனுடைய மனைவியார் இருப்பாங்க. அம்மா வந்து கணவனை பிரிந்த பிறகு இறைவனே தஞ்சம் என்று சென்று காரைக்காலமையார் இருக்கிறாங்க. காரைக்காலில் இருந்து கொண்டு அவங்க அந்த அம்மை என்ற பெயரோடு வந்ததுனால் காரைக்காலமையார்னு சொன்னதுனால ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா அப்படின்னு நடக்கும். எங்கே நடக்கும்னா காரைக்காலில் நடக்கும். குலசேகரப்பட்டினம் அவங்க கணவர் போயிட்டு அவங்க காலில் விழுந்தது பண்ண அந்த திருத்தலம் இருக்குது பாருங்கள், அங்கேயும் காரைக்காலமையாருக்காக இந்த விழாவானது நடக்கிறது. அதனால் மாங்கனி என்று பார்க்குற பொழுது நமக்கு ஏதோ ஞானப்பழமாக வந்து முருகப்பெருமானுக்கு கொடுத்ததும் மாங்கனி தான் இல்லையா. ஆனாலும் கூட தன்னுடைய தாயாக நினைத்து கொண்டு மகனுக்கு கொடுத்த மாங்கனியிலிருந்து திருவிளையாடலை ஆரம்பிப்பார் அவர். யார்? நம்ம இறைவன் வந்து
திருவிளையாட புராணத்தை பார்க்குறப்போ திரைப்படமாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த புராணம் ஆரம்பிக்கிற பொழுதே முருகப்பெருமானுக்கு மாங்கனி கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு சரிதமாக நம்ம பேசப்படுகிற ஒன்று. அதே சமயம் நம்மளுடைய சைவத்தில் மிக முக்கியமாக கருதப்படுகிற கனிகள் வந்து மாங்கனியான இது. ஏன் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையே மாறுகிறது. அப்படி மாறினாலும் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவனை பற்றிய சிறப்பான வழிகளை பின்பற்றி போனவர்களுக்கு இறைவன் கொடுப்பது வந்து அறக்கருணை அப்படின்னு சொல்கிறது. அவர் வந்து ஏற்றுக்குவார் இல்லையா, அதுக்கு பேர் அறக்கருணை. நம்ம வந்து அசுரர்கள் யாராக இருந்தாலும் சரி, மனிதர்களோ அசுரர்களோ எப்படிப்பட்ட உயிரினமாக இருந்தாலும் இறைவனை அறியாமல் உணராமல் எதிர்த்து கொண்டு தனக்கென்று ஒரு கொள்கையை வைத்து கொண்டு போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு முடிவு வரும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு செய்கிறது வந்து மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அறக்கருணை பெற்றவங்க வந்து காரைக்கால் அம்மையார். மரக்கருணை என்று சொல்லுகிற போது இப்படியெல்லாம் நடப்பதற்கும் ஒரு காரணமாக இருந்தது கணவர் இல்லையா, அவருக்கும் ஒரு அருளிப்பாடு இருந்திருக்கும்ல, அதனால அவங்களுக்கு கணவராக வந்து அதுக்கப்புறம் தான் இந்த சரிதமெல்லாம் நடக்குது. அதுக்காக வந்து காரைக்கால் அம்மையாருக்கு போல் நமக்கும் கணவர் இருந்தால் நல்லதுன்னு யாரும் நினைக்க முடியாது இல்லையா. ஏன்னா மாங்கனி வந்து அவர் வந்து சரியான அந்த அம்மாவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிலே ஒரு பக்தராக அவர் இல்லை. அதனால் அவருடைய அறியாமையின் காரணமாக, ஏன்னா இல்லறம் மட்டும்தான் அவருடைய மனதில் இருந்திருக்கு. இல்லறத்துக்கு பயந்து கொண்டு அந்த அம்மாவுடைய மேல் இருக்க முடியாது என்று அவங்கள துறந்து போனதுனால தான் அம்மா வந்து பேயுருவ எடுத்து இறைவனை அடைகிறாருங்கிற போது நமக்கு இந்த அவரை பற்றிய சிறப்புகள் பதிகங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கு யார் வந்து கருவியாக இருந்ததுன்னா அவருடைய கணவர் தான் இருந்திருக்கிறார். அப்போ இறைவனால் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது என்று சொல்லுகிற போது அவங்களுடைய கணவர்னால் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று இறைவனால் எழுதுனது தான். அதனால் அவருடைய நம்ம குறை சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் கூட அந்த அம்மையாருக்கு ஏற்ற கணவனாக இல்லாமல் பயந்து ஓடி மறைந்து கொண்டு திருமணம் செய்து அவர் செய்தது என்னென்னா, இந்த திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி உன் பேரை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனைவியோட பேரை வந்து மகளுக்கு வைக்கிறார் பாருங்க. அது வந்து ஒரு கேலிக்குரிய செயலாக இருக்கிறது அவர் செய்தது. ஆனால் அதையெல்லாம் மீண்டு இன்றைக்கி வந்து நாம் என்ன பண்ணுறோம், நிறைய வந்து நீதிமன்றங்களில் பார்க்குறப்ப விவாகரத்து இதுன்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய வருது. விவாகரத்துக்கான இதுலாம் அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, நீதிமன்றத்தில் வந்து பதிவு செய்து கொண்டு இங்கே திருமணம் செய்து விடுற மக்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய கதைகள் நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. பெண்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி போகிறது என்பது நம்ம வந்து சமுதாயத்துடைய சிந்தனையில் பார்க்குறது பண்பாட்டு சிதைவாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் மங்கள பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம துறந்து விடுவர வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்கு என்னென்னா, இதுதான் கேள்விக்கு பதிலாக இருக்கக்கூடியவர் காரைக்கால் அம்மையாருடைய சரிதம் தான். காரைக்கால் அம்மையாரை பற்றி நம்ம என்னது யாராவது ஏதாவது சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னையே கேலி செய்தலாரு, நீயே எதை சாப்பிட மாட்டேங்கிற, நீ என்ன இங்கே வர மாட்டேங்கிற, நீ என்ன அதை பண்ணுற, நீ என்ன காரைக்கால் அம்மையார்னு கேட்குறாங்க. நம்ம அந்த அம்மாவோட பெயரை சொல்லுவதற்கான தகுதியாவது இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறார், நம்ம பெருமைப்பட வேண்டுமே தவிர பெண் குலம் அந்த அம்மாவோட வாழ்க்கை அளவு நம்ம போக முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னு கேட்டால் இறைவனே அவங்கள அம்மை என்று அழைத்திருக்கிறார். பேயுருவம் கொண்டு போயிருக்கிறாங்க, பதிகங்கள் பாடியிருக்கிறாங்க. இன்றைக்கும் திருவாலங்காட்டில் அவருக்காகவே திருக்காட்சி கொடுத்துருக்கார் இறைவன். திருக்காட்சி வந்து இறைவனுடைய திருக்காட்சி காண்பது பெரிய அரிது இல்லையா. நம்ம வந்து ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து 100 பேர் வரிசையில் போய் கருவறையில் இருக்கின்ற சிலாரூபத்தில் இறைவனுடைய அந்த திருவுருவத்தை பார்க்குறப்ப நான் சாமி பார்த்துட்டேன்னு பெருமையாக சொல்லிட்டு தான் வெளில வரோம் இல்லையா. சாமி வந்து நமக்காக இறைவனால் கொண்டு வரப்பட்டதும் திருக்கோவில்கள், அங்கே இருக்கின்ற கருவறையில் இருப்பதும் முழுமையாக இறைவனுடைய ஆட்சி தான் இருக்குது. அப்படிப்பட்டு மறைமுகமாக உணர முடியாத நாமளே வந்து கருவறையில் இருக்கிற சிலாரூபத்தை பார்த்து இறைவனை பார்த்து விட்டோம் என்று பெருமைப்படுகிற பொழுது, இறைவனே அம்மை என்று அழைத்தும் அவங்களுக்கு வந்து அருளாட்சி செய்து அவங்களை இந்த இடத்துல போய் நீ இருக்கணும், உனக்கு வந்து நடனம் காட்டுகிறேன் என்று அதே போல் அம்மையப்பராக வந்து அந்த திருக்காட்சியை காட்டுகிற அந்த அம்மாவுடைய ஆன்மா வந்து எவ்வளோ உயர் நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று இல்லையா. உயிர் மட்டும்தான் இருக்குது எலும்பு கூட்டில். இன்னும் சொல்லப்போனால் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு நாம் ஆகக்கூடிய நிலை தான் வந்து இந்த எலும்பு கூடு அப்படிங்கிறது இல்லையா. இன்னும் கூட எங்கள் வீட்டில் என்னோடய சகோதரி கூட சொல்லுவாங்க, இப்போ என்னோடய சகோதரி என்னோட இல்லை, இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு தத்துவமாக தான் நான் நினைக்கிறேன், அதனால தான் பதிவு பண்ணுறேன். ஏன் வந்து நமக்குள்ளே தானே அது இருக்குது, நம்ம ஏன் அதை பார்த்து பயப்படுறோன்னு கேட்டாங்க ஒரு நாள். நமக்குள்ளே இருக்கிறத நினச்சி நம்ம ஏன் பயப்படுறோம், எனக்கு அந்த கேள்வி புரியலை. அப்புறம் தான் தெரியுது, எலும்புங்கிறது நமக்குள்ளே தானே, எலும்பு கூட தானே நம்ம இருக்கிறோம். அப்போ ஏன் அதை பார்த்து நம்ம பயப்படணும், அது வந்துச்சுன்னா அப்படின்னா அது உலகமே வேறாகிடுறது இல்லையா. நம்ம ஊன் உடம்பு தான் வந்து பயப்படுத்தாமல் இருக்கிறது, நம்ம பயப்படாமல் இருக்கிறது காரணம் என்ன, ஊன் உடம்பு தான். ஊனை விடுத்த பிறகு அது யாராக இருந்தாலும் சரி, கேட்டால் என்னோடய சகோதரியே இப்போது கிடையாது, அவங்களா இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன், பயப்பட தான் செய்வேன். அது வந்து இயல்பு. அப்போது உயிர் துறந்த பிறகு கூட உயிரோடவே ஐயனுடைய திருவடியை காணும் பொருட்டு அவருடைய திருவருளாலே அங்கே சென்று வந்தவங்க தான் காரைக்கால் அம்மையார். இன்றைக்கு நம்ம அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க. நான் கூட நினச்சேன் அது கூட சரியானதாக தான் இருக்குமோ என்று கூட நினைக்கிறேன். ஏன்னா வருடம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு விருது நிறைய கொடுக்குறாங்க பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி பெண்கள் யாரும் நினைவு கொள்வதில்லை. சினிமா நடிகைகள், அப்புறம் வந்து இது விளையாட்டுத்துறை,
அது மாதிரி நிறைய இது கொடுக்குறாங்க பாருங்கள். இது போல் ஒரு தான் நினைவு கொள்வது யாருமே கிடையாது. இதுதாங்க பெரிய ஒரு சாதனை இல்லையா? நம்ம ஊனுடம்பு இல்லாமலே இறைவனை அடைவது. ஊனுடம்போடு எத்தனையோ பெண்கள் போகிறோம். நாமளும் இப்போ கோவிலுக்கு வர்றோம், தியானத்தில் இருக்கிறோம், சாமிகிட்ட பேசுகிறோம், எல்லாமே நாமளும் செய்கிறோம். ஆனால் ஊன் உடம்பு என்பது எதுக்கு தடையாக இருக்கிறது என்றால், எவ்வளவு ஆண்கள் வந்து சித்தர்களாக இருக்கிறார்கள். சித்தர்களாக இருக்கின்ற ஆண்களே கூட உடம்பை விடுத்து இருந்தது கிடையாது. உடம்போடு அப்படியே ஊன் உடம்போடு இருந்து தான் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய அளவில் சித்து வேலைகள், அந்த பரகாமியமாக இருக்கட்டும், பரகாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு உடல் இருந்து இன்னொரு ஊடு கூட்டிற்கு செல்வதை இன்னும் நடைமுறையாக சொன்னால் கூடு விட்டு கூடு பாயிருன்னு சொல்லுவாங்க. விக்ரமாதித்தன் கதையெல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சின்ன வயசில் படிச்சிருக்கோம். கூடு விட்டு கூடு பாய்கிறது அப்படின்னு. ஒரு உடம்பிலிருந்து உயிர் இல்லாத பொழுது தன்னுடைய உயிரை அங்கே செலுத்துவது தான் கூடு விட்டு கூடு பாய்வது பரகாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு உயிருக்குள்ளே செல்வது. அது அட்டமா சக்திகள் அனைத்தையும் அடைந்தவர் திருமூலர். அவரே வந்து ஊன் உடம்பு இல்லாமல் வரல. அவர் கைலாயத்திலிருந்து தன்னுடைய சகமானவரான அகத்தியரை பார்ப்பதற்காக பொதிகமலை நோக்கி வருகிற போது அந்த இடையில வந்து திருச்சாத்தனூர் என்ற இடத்துல தான் மூலன் என்ற அந்த இடையன் வந்து மரித்து கிடக்கிற பொழுது சுற்றி நின்று பசுக்கள்லாம் அழுவதை பார்த்துட்டு தான் இறங்கி வருகிறார். ஊனுடம்போட தான் வர்றாரு. ஊனுடம்பை விடுத்து தான் மூலன் என்ற உயிரை வந்து மூலன் என்ற உடலுக்கு கொடுக்குறார். மூலன் திருமூலர் ஆகிறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். நிறைய சித்தர்கள் வந்து 18 சித்தர்கள் நம்ம காட்டுறாங்க பாருங்கள். 18 சித்தர்கள்லையுமே வந்து யார் வந்து ஊனுடம்பு அப்படிங்கிறத விடுத்து வந்ததாக தகவல் இல்லை. நான் என்னுடைய சித்தருக்கு கிடையாது. ஆனால் அதையும் விடுத்து ஒரு பெண்ணானவள், பெண் அப்படிங்கிறதுக்கு தனி திட்பம் இருக்குங்க. பெண் என்றால் வந்து எதையும் செய்வாள் என்றால் எதை வேணாலும் செய்வாங்க. நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஆனால் காரைக்கால் அம்மையார் என்னென்னா தன்னை அழித்து தன்னுடைய ஊனு உடம்பை அழித்து கொண்டு ஆகியிருக்கிறார். அதை தான் ஆவதும் ஆகாததுன்னு நம்ம சொல்கிறது. ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்று சொன்னால் காரைக்கால் அம்மையாருக்கு தன்னுடைய ஊன் உடம்பை இறை அருளால் அழித்து கொண்டு இந்த உலகம் புகழும்படியாக இறை சிந்தனையோடு இன்றைக்கும் திருவாலங்காட்டில் இருந்து அருள்பாலித்து கொண்டிருப்பவர் காரைக்கால் அம்மையார். அந்த திருச்சரிதத்தை பேசக்கூடிய வாய்ப்பினை இந்த சிற்றறிவில் கேட்டவாறு நான் அறிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு இறை அருள் கூடி வந்ததற்காக நம்ம வந்து இறைவனுக்காக நன்றி சொல்லிவிட்டு, இதுதான் அவங்களோட திருச்சரிதம். அவங்களோட வந்து பதிகங்கள் அதிகம் பாடியிருக்காங்க. இறைவனை நேரடியாக கண்டு இருக்கிறாங்க. கைலாயத்தில் சென்றனால் வாத்தியங்கள் எத்தனை என்பதை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் காரைக்கால் அம்மையார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனத்திற்பம் வேண்டும் என்பதற்காகவும் ஊனுடம்பை விடுத்து இல்லற வாழ்க்கை இல்லாவிட்டாலும் கூட பெண்களுக்கு என்று உள்ள தனிச்சிறப்பை பெரும் பொருட்டாக நம்ம திருவாலங்காடு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாலங்காட்டில் போய் நம்ம வணங்கணும் அப்படின்னா பெண்களுக்குன்னு தனிச்சிறப்பு, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது அம்மையிடமிருந்து நம்ம பெறலாம். ஏன்னா அவங்க அந்த மாதிரியான வாழ்க்கை. நம்ம போய் நமக்கும் பேய் வந்துருமோ, நாமளும் கணவனை பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க எதை விடுத்து எதை பெற்றார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்க சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கும் எத்தனையோ கணவன்மார்கள் வந்து மனைவியை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களே வந்து யாராவது வந்து மனைவி காலில் விழுந்தாங்களா? யாரும் அப்படி கிடந்தது பார்த்தா ஓடிடுவோன்னு தான் ஓடிருக்காங்க. யார் திரும்ப வந்து நீ உன்னை விட்டுட்டு போயிட்டனே அப்படின்னு காலில் விழுந்த சரிதம் கிடையாது. அப்போ காலில் அவர் விழுகிறார் அப்படின்னா அவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட கணவன் வந்து உணர்ந்துருக்கிறார். அவங்க தெய்வ பெண் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்துருக்கிறாரு. அந்த சக்தி அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவர் பிரிஞ்சு போயிருக்கிறாரு. அதனால் காரைக்கால் அம்மையார் என்பவங்க வந்து நமக்கு பெண்களுக்கு குறிப்பாக நம்மளோட மன திற்பத்தையும் நம்மளுடைய ஊக்குவிப்பான அந்த வாழ்க்கையையும் இல்லறம் என்பதற்கு அவங்க இல்லறத்தில் இல்லையே அப்படின்றதுக்கு போகாமல் இல்லறத்தில் இருந்த வரைக்கும் அவங்க கணவனுக்கு உண்மையாக நடந்திருக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த மாம்பழத்தை வந்து திரும்ப கேட்குறாரு அப்படின்னு ஒரு உண்மையை கூட சொல்ல முடியாத ஒரு பெண்ணை சாதாரண வந்து மடந்தை என்று சொல்லுவாங்க. பெண்களுக்கு பல பேர்கள் உண்டு. எதுவுமே வந்து கணவனுக்கு முன்னதாக எதிர்த்து பேசக்கூடாது என்ற மடந்தையாக இருந்து தான் அந்த அம்மா வந்து இறைவனிடம் போய் சென்று இருக்கிறாங்க. ஒரு சிவபக்தையானவள் தன்னையே வணங்கக்கூடியவள். ஒரு சின்ன விஷயம் தானங்க மாம்பழங்கிறது. இறைவன் அதுக்கே இறங்கி வர்றாரு அப்படிங்கிறப்போ சின்ன விஷயம் அப்படின்னா ஒரு கணவன் கேட்குறாருங்கிறக்காக இறங்கி வர்றாரு. அப்போவே இறைவன் தோன்றி நீ ஏற்கனவே கொடுத்த 2 மாம்பழத்தை நீ சாப்பிட்டுட்ட, இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவரே சொல்லலாம் இல்லையா? எதற்காக வந்து மாம்பழத்தை கொடுக்குறாரு? அப்போ தான் இறைவன் இருக்கிறார் என்பதையும் அந்த அம்மாவோட மனத்திற்பமும் நமக்கு தெரியும் என்பதற்காக தான் திருவிளையாடல். இறைவன் எதை ஒன்று செய்தார் என்றாலும் இப்போ இன்னும் கூட என்ன சொல்லுவாங்க, நக்கீரர் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னாருன்ற அந்த திருச்சரிதம் இருக்கு பாருங்க. அது இறைவனுக்கு தெரியாதா என்ன? நக்கீரர் என்ன சொல்கிறாரு? நக்கீரருக்கு வேணால் இறைவனு தெரியாமல் இருக்கலாம். இறைவனுக்கு தெரியாமல் இருக்குமா நக்கீரருடையது? நக்கீருடைய தமிழ் புலமை எல்லாருக்கும் தெரியணுங்கிறது தான் அந்த ஒரு இதுவும். அதோட கூட தர்மி என்ற அந்த புலவன் அது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த திரைப்படத்தில் வர நகைச்சுவையாக காட்டிவிட்டார்களே தவிர தர்மி என்ப அந்த புலவன் என்பவன் புலவனாக வந்த அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இறைவனை திருமேனியை தொட்டு
பூசிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து எனக்கு கிடையாது. ஏன்னா திருமணம் ஆகாதவர்கள் இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடாது என்ற நியமம் அப்போது இருந்திருக்கிறது. அவனுக்கு திருமணம் ஆக முடியாத அளவிற்கு அவன் வறுமையில் இருந்திருக்கிறான். அந்த வறுமையை போக்கும்போது தான் இறைவனை வேண்டுறான். இந்த திரைப்படத்தில் வேறு மாதிரி காட்டியிருப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர் உண்மையிலே வறுமையில் இருந்து மீளும் பொருட்டாக திருமணமானால் தான் உன்னை தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும், எனக்கு திருமணமாக வேண்டும், திருமணமாவதற்கு எனக்கு பொருள் வேண்டும் என்று தான் இறைவனிடம் வேண்டுகிறார். உலவாக்கிலியாக பொற்கிழி கிடைக்கும்படியாக. ஒரே நேரத்தில் இப்போ பாருங்கள், ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டால் ஒரே கல்ல 2 மாங்க அப்படின்றாங்க. என்ன 2 மாங்க? அதை இறைவன் வந்து பொற்கிழியும் கொடுக்குறாரு, நக்கீரரையும் அவருடைய தமிழ் பிள்ளையும் வெளிப்படுத்துகிறாரு. அதுதான் 2 மாங்கங்கிறது. இவங்க பாலிசி போடுறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். அது மாதிரி நிறைய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். அதனால் இறைவன் என்பவன் எப்பொழுதுமே என்னென்னா, இறைவன் இருவருக்குமே ஒரே நேரத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடியவர் யாருன்னா இறைவன் தான். நான் பல தடவை நான் இங்கேயே சொல்லியிருக்கிறேன், யாராவது ஒருத்தர் யாருக்காக ஏதாவது வச்சு கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு போவாங்க கோயிலுக்கு. ஒரு ரவிக்கு துண்டோ, ஒரு பழத்தட்டோ, ஒரு மங்களப்பொருளோ எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள். அது யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா, இது அம்பாள் சன்னதியில் தான் பெரும்பாலும் அது நடக்கும். இறைவனுக்கு இணையானவள் இறைவி இல்லையா? அவளுக்கு தான் சூழப்படை, நெற்றிக்கண், பிறைச்சிந்திரன் எல்லாமே இருக்குது. அவருடைய சக்தி அனைத்துமே இறைவனுக்குள்ளிருந்து வந்தவள் தான் அம்பாள் என்பதனால் அதுவும் இருக்குது. அதனால் அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒருத்தவங்க வாங்குற அளவுக்கு அம்பாள் வந்து நமக்கு அருள்பாலித்திறன்னு நினைப்பாங்க. அது கிடைச்சதை வாங்குறாங்க பாருங்கள், அவங்க நினைப்பாங்க இன்றைக்கி இந்த சன்னதியில் அம்பாளை நம்ம கொடுத்துட்டாரு. அப்போ இருவருடைய மனமும் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது யாருன்னா சன்னதிகள் தான், ஆலயங்கள் தான், இறைவன் தான். அப்படியான ஒரு இறைவன் வந்து எப்போதுமே இறங்கி வரக்கூடியவன், மனம் இறங்கி வரக்கூடியவன், கைலாயத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய என்பதற்காக நிறைய திருக்காட்சிகள் நமக்கு உண்டு.